அரூபி அப்படின்ற ஒரு மலையாள பேய் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒன்லைன் என்னன்னா, ஒரு பழைய எஸ்டேட் பங்களால ஒரு பொம்மைக்குள்ள பல வருஷமா அடைச்சி வச்சிருக்க பழியவங்க பேய் தான் யக்ஷினி. அந்த பேயை திருட வந்தவங்களால திறந்து விடப்பட்டு வெளியில வந்துடுது. அதுக்கப்புறமா அங்க தொடர்ந்து கொலைகள்ன்றது நடக்க ஆரம்பிக்குது. தென் அந்த வீட்டுக்கு கடைசி வாரிசான ஹீரோ அவரோட ஜாப்லாம் விட்டுட்டு அவரோட சொந்த ஊர்ல உள்ள பூர்வீக வீட்டுக்கு வராரு. வந்த இடத்துல அந்த பேயை சந்திச்சாரா இல்லையா, அந்த குடும்பத்தோட இருண்ட ரகசியங்கள்லாம் என்ன, அதுக்கப்புறம் ஹீரோ அதை எப்படி சமாளிக்கிறாரு, டூர்ஸ்ல இருந்து என்ன மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்குது அப்படின்றத மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. பெர்ஃபார்மன்ஸை பத்தி சொல்லணும்னா எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. படத்துல இந்த சினிமாட்டோகிராஃபி விசுவல்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. சவுண்ட் ஆக்டுமே நல்லாவே பண்ணியிருந்தான்னு தான் சொல்லணும். ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லணும்னா ஸ்டார்டிங்கில் அந்த பத்மினியோட ஸ்டோரியை சொன்ன காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். மற்றபடி அந்த மிடில் போர்ஷன்ஸை பொறுத்தவரை அந்த பேயோட பேக் ஸ்டோரியை சொன்ன விதமாக இருக்கட்டும், அந்த ஹீரோட ப்ரெசென்ட் லைஃப்ல நடக்கிற காட்சிகளாக இருக்கட்டும், எதுவுமே பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காகவே இல்லை. தென் கிளைமேக்ஸில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்ன்றது நல்லாவே ஒர்க் ஆயிருந்துச்சுன்னு சொல்லணும். ஓவரால் இது ஒரு டைம் பாஸ்க்கு பார்க்கக்கூடிய ஒரு ஹாரர் த்ரில்லர் படம் தான். ஃப்ரீயாக இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் 5.5 out of 10. படத்தில் 18+ கண்டென்ட் இருக்கிறதால ஃபேமிலியோட ட்ரை பண்ணாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி மூவி ரிவ்யூஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நான் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.